அனைவருக்கும் வணக்கம். டொன் போஸ்கோ தொழில்நுட்ப கல்லூரி, திருக்கழுக்குன்றம். காவியா இசி முதலாம் ஆண்டு. நான் இப்போது உங்களிடையே பகிர்ந்து கொள்ளும் செய்தி கீழடி பற்றியது. ஈரடியில் வாழ்க்கை கதையை சொன்ன தமிழன் இன்று கீழடியில் உலகின் கதையை சொல்கிறான். தமிழரின் பண்பாட்டை புகழ் பரப்பும் இடமாக கீழடி அமைந்துள்ளன. தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி உள்ளன. இதுவரை கீழடியில் 4 கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றுள்ளன. 4ஆம் கட்ட அகழாய்வில் 5820 அரும்பொருட்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. தமிழரின் பண்பாட்டை வெளிக்கொணரும் வகையில் செங்கல் கட்டுமானங்கள், சுடுமண் சிற்பங்கள், சுடுமண் உரை கிணறுகள், மழைநீர் வடிகால், கண்ணாடி மற்றும் கல் பொருட்கள், கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்கள் போன்ற பல தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. கீழடியில் கிடைக்கப்பெற்றுள்ள மண்பாண்டங்களில் கீறல்களும் குறியீடுகளும் இடம்பெற்றுள்ளன. கீறல்களும் குறியீடுகளும் தமிழ் பிராமி என்னும் எழுத்து வரி வடிவங்களில் இடம்பெற்றுள்ளன. இதில் ஆதன் என்னும் தமிழ் சொல்லும் இடம்பெற்றுள்ளன. இதுவரை கீழடியில் 2 இடங்களில் 4 மீட்டருக்கும் மேல் மிகப்பெரிய பானை ஓட்டின் குவியல் கிடைத்துள்ளன. இதனால் அச்சமூகம் பானை விளையும் தொழில்கூடமாக இருந்திருக்க வாய்ப்புள்ளதை நம்மால் உணர முடிகிறது. பகடைக்காய், வட்டச்சில்லுகள் போன்ற பல தொல்பொருட்கள் கிடைத்துள்ளதால் அக்கால சமூகத்தின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை பிரதிபலிக்கின்றன. கீழடியில் கிடைக்கப்பட்ட எலும்பு துண்டுகளை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அங்கு கால்நடை வளர்ப்புகளும் வேளாண்மைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததை நம்மால் உணர முடிகிறது. அச்சமூகம் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு ஆகியவை முதன்மை தொழிலாக இருந்ததை நம்மால் உணர முடிகிறது. கீழடி அகழ்வாராய்ச்சி அள்ளி தரும் செய்திகள். பாதுகாப்போம், பரப்போம். நன்றி.